வணக்கம். மீண்டும் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு சந்திக்கின்றோம். இலங்கையில் இப்போது புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சில மாற்றங்கள், அதே போல சில எதிர்பாராத பல நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் மாற்றத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு இலங்கையை எப்போதுமே கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த 3 நாடுகள், அதாவது அமெரிக்கா, இந்தியா, சீனா போன்ற நாடுகள் முயற்சித்து வருவதாகவும் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இப்போது அரசியல் ஆய்வாளர்கள் பல பேர் சொல்ல ஆரம்பித்தார்கள். இது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவும் வந்ததுக்கு பிற்பாடும் நிறைய பேர் இந்த மாற்றங்கள் பற்றிய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். இந்த பட்டியலில் தற்போது பிரித்தானியாவுடைய ராணுவ ஆய்வாளர் ஆர்எஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். இலங்கையில நிலவுகின்ற இந்த சூழ்நிலையை, இந்த ஆட்சி மாற்றத்தை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி இலங்கையை தங்களுடைய கைகளுக்குள் கொண்டு வரலாம் என்பதற்காக இந்த 3 நாடுகளும் முயற்சித்து வருவதாக அவர் ஊடகங்களுக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார். நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக பண்டிகை காலத்துக்கான வியாபாரம் கொஞ்சம் மந்தகதியில் இயங்கிக் கொண்டிருப்பதாக தற்போது வியாபாரிகள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது டிசம்பர் மாதம், எனவே இருக்கின்ற நாட்கள் அத்தனையும் பண்டிகை காலத்துக்குரிய நாட்களாக இருக்கின்றது. எனவே பெருமளவான பொருள் கொள்வனவு என்பது இந்த நாட்களில் இடம்பெறும் பண்டிகைக்கான பொருள். ஆனால் இந்த ஆண்டு அவதானிக்கின்ற நேரம் மிக குறைந்த அளவில் தான் பண்டிகைக்கான பொருட்களை மக்கள் கொள்வனவு செய்கின்றார்கள். பெரும்பாலாக அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் தான் மக்கள் முக்கிய கவனம் செலுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மேலும் இந்த அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை தொடர்பில் அரசாங்கம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று வியாபாரிகள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை அதிகரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக மக்களுக்கு முதல் அடிப்படை தேவை அந்த பொருளாக இருக்கிறது. எனவே அதை கொள்வனவு செய்வதற்கு அவர்களுக்கு போதுமான பணம் காணாம கூட இருக்கிறது நிறைய நேரங்கள். எனவே இந்த சூழ்நிலையில் பண்டிகைக்காக கொள்வனவு எல்லாம் மேற்கொள்வார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி. எனவே பொருளாதார சிக்கல் ஆங்காங்கே இலங்கையில தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு எதிராகவும் சில நேரம் அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இப்போது ஒரு சில பொருட்களுக்கான விலையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணை மக்கள் வழங்கியதற்கேற்ப தங்களுக்குள்ள இருக்கின்ற நிர்வாகத்தை முழுமையாக மாற்றி அமைத்து இவற்றை இல்லாத ஒழிப்பு என்று தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் உறுதி வழங்கி இருக்கின்றார். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் என்பது அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு பண்டாரநாயக்க மண்டபத்தில் இந்த இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு சில கருத்துக்களை தெரிவிக்கின்ற போதுதான் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான பணியில தாங்கள் மும்முரமாக செயற்பட போவதாகவும், அதே நேரம் அங்கு உரையாற்றுகின்ற நேரம் 2021ஆம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் 69 வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 69 வழக்குகள்ல 40 வழக்குகள் என்பது மீள பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல 2022ஆம் ஆண்டு 89 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு 45 வழக்குகள் என்பது மீள பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதற்கான நோக்கம், அதே போல தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மீள பெற்றுக் கொள்ளப்பட்டமைக்கான காரணத்தை மக்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல எந்த அதிகாரிகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது மக்கள் தெளிவாக அறிய வேண்டிய தேவை இருப்பதனால் அந்த விடயங்களை வருகின்ற காலப்பகுதியில் தாங்கள் முன்னெடுக்க இருப்பதாகவும் இவர் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். சர்வதேச ரீதியில ஆங்காங்கே இந்த வன்முறை செயற்பாடுகள் பதிவாகி வருகிறது. அந்த பட்டியலில் ஹெய்டி நாடு அதிகளவான வன்முறைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் என்று ஒவ்வொரு ஆண்டுகளும் பதிவு செய்யப்படுவது வழமை. இந்த பட்டியலில் இப்போது இந்த மாந்திரிகத்தை நம்பி 110க்கும் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலை செய்தவர்கள் பெரும்பாலானவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் என்பது முக்கியமான ஒரு விடயம். இதற்கு காரணமாக அமைந்தது ஆரம்பத்தில் சொன்னது போல மாந்திரிகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூட நம்பிக்கை சார்ந்திருக்கிற விடயம்தான் இந்த உயிர் பலிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை சர்வதேச ஊடகங்கள் வழியாகிய செய்திகள் மூலமாக எங்களுக்கு அறிய முடிகிறது. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பித்திருக்கிறது என்றால், இந்த இடத்துல பிரதேசத்துல வசிக்கக்கூடிய ஒரு குழுவினரை சார்ந்த, அதாவது வார்ஃபா ஜெர்மி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குழுவினுடைய தலைவர் அவருடைய மகளுக்கு சமீப காலங்களாக மருத்துவம் சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள், நோய்வாய்ப்பட்டிருந்ததாகவும் அவரை ஒரு பாதிரியாரிடம் மதகுருவிடம் அழைத்து சென்ற நேரத்தில் உங்களுடைய குழந்தை மூட நம்பிக்கை மூலமாக, அதாவது இந்த மாந்திரிகள் மூலம் யாரோ ஏவி விட்டு அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதனால்தான் இந்த வருத்தம் இருப்பதாக சொல்ல அந்த அவருடைய
பிள்ளையும் உயிரிழந்திருக்கின்றது. அதுக்கு பிற்பாடு மாந்திரிகம் செய்த வயதானவர்கள் தான் தன்னுடைய பிள்ளையினுடைய இறப்புக்கு காரணம் என்று அப்படி இருந்தவர்கள் இல்லாது ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழுவே இணைந்து அங்கிருந்திருக்கின்ற நபர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் மூலமாக சர்வதேச ஊடகங்கள் மூலம் அறிய முடிகிறது 110க்கும் அதிகமான 180 கூட இந்த எண்ணிக்கை தாண்டி இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் உயிரிழந்தவர்களில் அதிகமானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் இது ஒரு மோசமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. சாதாரணமாக கொலையாக இல்லாமல் அவர்களை சித்திரவதைப்படுத்தி அதே போல வீதிகள் அவர்களின் உடல்களை எரித்து போன்று மிகப்பெரிய அராஜக செயற்பாடுகள் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் 2022ஆம் ஆண்டை பொறுத்தவரையில இதே இடத்துல இப்போது இந்த குற்றச்செயல்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த குழுவின் தலைவர் அவர் டொமினிக்கன் நாட்டை சேர்ந்தவர். 2022ஆம் ஆண்டு பிறகு அவர் நாட்டுக்குள்ள வரக்கூடாது என்பதற்காக டொமினிக்கன் நாடு அவரை தடை செய்திருந்தது என்பது முக்கியமான ஒரு விஷயம். 2018ஆம் ஆண்டை பொறுத்தவரையில இதே போன்ற இன்னும் ஒரு சம்பவம் ஏற்பட்டு 71 பேருக்கும் அதிகமான பொதுமக்கள் பலியாக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்டை பொறுத்தவரையில ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்டை பொறுத்தவரை இதே போல ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்டை பொறுத்தவரையில் இப்படியான செயற்பாடுகள் அரங்கேறி வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இதே போல சில குற்றச்செயற்பாடுகள் அந்த நாட்டில் அரங்கேறி வருகிறது என்பதை கவலை அளிக்கின்றது. இப்ப இருக்கின்ற நவீன கால பகுதியிலும் இந்த மாந்திரிக மூட நம்பிக்கை போன்றிருக்கின்ற பல விஷயங்களினால் ஆங்காங்கே உயிர் பலிகள் என்பது அரங்கேறி கொண்டிருக்கிறது. கவலை அளிக்கின்ற விடயமாக மாறி போயிருக்கிறது. இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருக்கமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.